1947 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. இப்போ நம்ம எல்லாருமே 2026 இருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் 80th இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, யூஸ்வலா எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் டே வந்தாலும் எல்லா யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே உண்மையாவே நமக்கு சுதந்திரம் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பொலிட்டிக்கல் நியூஸஸ் அப்புறம் சோஷியல் காசஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போறேன்னா அப்படிங்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. ஐ எம் கோயிங் டு கம்பேர் த இண்டிபெண்டன்ஸ் தட் வி ஹேவ் officially declared on 1947 and I'm going to compare it with this particular AI era. So just sit back, relax and enjoy what the meaning and the wonderful information that I'm going to give you. இன்னைக்கு இருக்கிற AI உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி, எல்லாரும் கேட்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, எது என்னோட ஓன் சுதந்திரத்துக்கு ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவசி. AI என்னோட டேட்டா எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கு. AI என்னுடைய பிரைவசி பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் காமிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையாவே இந்த AI அப்படிங்கிற ஒண்ணு பிரைவசியை திருடிக்கிட்டு இருக்கா, இல்ல ஏஐங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரைவசி வெளியே போய்கிட்டு இருக்கா அப்படிங்கறத let me just explain. ஆக்சுவலா பிரைவசி அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் உலகத்துல கிடையவே கிடையாது. the moment we start using iPhone இல்ல நார்மல் ஆண்ட்ராய்டு போன், நம்ம எப்போ நம்ம கையில ஸ்மார்ட் போன் எடுத்து ஊர் சுத்தவோ இல்ல ஊர் வெளியே எங்கேயும் போறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த மொமெண்ட்ல இருந்து we can be 100% sure that we do not have any privacy. சரிங்க ப்ரோ, இப்ப இதுல இருந்து பாசிபிலிட்டிஸ் என்ன, பிரைவசி பாசிபிள் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இது உண்மையாவே பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா பிரைவசி I just divided in two different words, அதாவது protection and prevention. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல we can only prevent ourselves from getting malicious attack இல்ல சைபர் கிரைம்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரிவென்ஷன் மாதிரி நம்மளால பண்ண முடியுமே தவிர we can't actually protect ourselves from the malicious attack இல்ல சைபர் கிரைம். let me just explain this in simple terms. நீங்க ஹைவேல பைக்ல ஸ்பீடா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஹைவேல டிராவல் பண்ணனும் இல்ல வெளியே நீங்க பைக் எடுத்து டிராவல் பண்ணாலும் கவர்மெண்ட் போடுற ஒரு பர்టిక్యులர் ரூல் என்ன அப்படின்னா நீங்க ஹெல்மெட் மாட்டிட்டு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஹெல்மெட் உங்களை ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமா பிரிவென்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா it doesn't protect you from the accident, it only prevents you from the accident. நீங்க ஹைவேல ஸ்பீடா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளைஸ் உங்க சைடுல மண்டையில அடிக்குது இல்ல ஒரு சின்னதா ஒரு கல்லு அடிக்குது அப்படின்னா ஹெல்மெட் கேன் prevent you from getting accident. பட் நீங்க ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா அந்த விழுந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எந்த அடியும் படாம மேல வந்துருவீங்களா அப்படிங்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ ஏன்னா அந்த இடத்துல ஹெல்மெட் என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த இடத்துல there is a huge risk of getting your body damaged even if you are wearing a helmet. so இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறது தான் நம்மளுடைய பைக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க. சோ பைக்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு வர்ற ப்ராப்ளம்ஸை பிரிவென்ட் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடெக்ஷன் யார் கையிலுமே கிடையாது. ஈவன் the people who have created this particular platform they do not have this particular option. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஏஐமே தன்னைத்தானே வளர்த்து போய்கிட்டு இருக்கு. 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கான லீடர்ஸ் நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும். 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கான பிரைம் மினிஸ்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம், நமக்கான குடியரசுத் தலைவர் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஏஐ 2023 அப்புறம் ஏஐங்கிற ஒண்ணு என்ன கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா it has made us to become the leader to for ourselves as well as for the growth of our own nation. ஏன் சொல்றேன் அப்படின்னா லீடர்ங்கிறவர் யார்? ஆக்சுவலா என்கிட்ட ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷனை அச்சீவ் பண்றதுக்கு I have some people who can work for me. ஆனா இன்னைக்கு அந்த have some peopleங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் we have AI who can work for our own vision and mission. சோ இந்த இடத்துல யாரு வேணாலும் எது வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு AI is going to be a big help for all of us. சோ அந்த இடத்துல யோசிக்கும் போது AI is actually creating as a leader who can make us to be better citizens and who can achieve better things in a shorter period of time. நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு ஒன்னு செய்யணும்னு தோணுச்சுனா போதும், I have AI agents, AI robots who can do it for me. 1947ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு லீடரை சூஸ் பண்ணோம். ஆனா 2026 இப்ப ஏஐங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் ஏஐ ஒரு லீடரா மாத்திருச்சு. என்னதான் ஏஐ எல்லாரையும் ஒரு லீடரா மாத்தினாலும் பட் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றாங்களா கேட்டா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னா Ctrl+C Ctrl+V தான். எல்லாரும் ChatGPT போய் கேள்வி கேட்கறாங்க, கேள்வி கேட்டோம்னா ChatGPT ஒரு ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுறாங்களே தவிர அதை கோ த்ரூ பண்ணி அதுல எனக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா நானும் பர்சனலா பாத்துக்கிட்டு இருக்கேன். நாம என்னைக்கு ரெஸ்பான்சிபிளா ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் we can be leaders. அன்னைக்கு தான் நாம ஏஐ கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா ஏஐ நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நீங்க சுதந்திரமா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஐங்கிற ஒண்ணு நம்மளால நெக்லெக்ட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகவே முடியாது. பட் அதே தருணத்துல ஏஐ யூஸ் பண்ணிட்டு நீங்க சுதந்திரமா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ராப்பரான ஒரு மெத்தடை கத்துக்கணும், ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பனாதான் உங்களால லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு ஈஸியா மூவ் பண்ணி போக முடியும். 1947க்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த
இருந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் நவ் 2026ல நாம எல்லாரும் ஏங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 4-5 ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கேன், அதை சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி we had something called no self rule, அதாவது நம்மள நாம ரூல் பண்ணிக்கிற முடியாது, மற்ற கண்ட்ரியில இருக்கிறவங்க நம்ம கண்ட்ரியை இன்வைட் பண்ணி அவங்க வந்து நம்மள ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 2026லயும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. நாம நம்மள ரூல் பண்றது கிடையாது, ஏஐங்கிற ஒன்ன ப்ராப்பரா கத்துக்கிறாம இருக்கிறதுனால ஏஐ ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரூலிங் அஸ். நம்பர் 2, வெல்த் ட்ரெயின். சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வெல்த் எல்லாத்தையும் மற்ற கண்ட்ரிக்காரங்க வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுல யூஸ் பண்ணிக்கிட்டு அதே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, பருத்தி இங்க இருந்து பருத்தியை எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க நாட்டுல இருந்து ஒரு ஷர்ட்டா மாத்தி இங்க கொண்டு வந்து கொடுத்து அதிகமான காஸ்ட்டுக்கு வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் தட் இஸ் ஹேப்பனிங் ஸ்டில் நவ். என்னதான் வந்து சுதந்திரம் வாங்கிட்டாலும் பட் இன்னைக்கு நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஸோ அன்னைக்கு வெல்த்தை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏஐ மூலமா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, நம்மளுடைய திங்கிங் அண்ட் நம்மளுடைய டேட்டாஸ், நம்மளுடைய ஓன் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து சைக்கலாஜிக்கலாவும் சரி, திங்கிங் சைடு சரி, ஒர்க்கிங் சைடு சரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 3, சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளோட ஓன் இண்டஸ்ட்ரீஸை வந்து மற்ற வெளிநாட்டு கம்பெனி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஏஐ உலகம் வந்து என்னத்தை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்கில்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க கிளாட் ஏஐ யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நீங்க கிளாட் ஏஐ கிட்ட போயிட்டு யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் எனி ஸ்கில்ஸ். அதோட பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்க ஆட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சன் எந்த அளவுக்கு ஸ்கில்டா ஒரு அவுட்புட் கொடுப்பாரோ அதை விட பெட்டரான அவுட்புட்டே நீங்க கிளாட் ஏஐ மூலமா ரெடி பண்ணிக்க முடியும். கிளாட் ஏஐ வச்சு நீங்க ஆப்ரேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸையும் இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இதனால நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆக போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி a matter of we growing from one skill to another. ஸோ நம்மளோட ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ அதையுமே நான் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 4, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எஜுகேஷன். சுதந்திரத்துக்கு முன்னாடி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. பட் எல்லாருக்கும் என்னதான் எஜுகேஷன் கொடுக்கப்பட்டாலும் அதை அவங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ணி அவங்களால எஜுகேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா என்னோட ஜெனரேஷன்லேயே பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா எங்க அம்மா அவங்கலாம் வந்து they were not so much educated. அவங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்தா they were not educated at all. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது எஜுகேஷன் வாஸ் சார்ட் ஆஃப் லேக்கிங் ஃபார் ஆல் த பீப்பிள். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, இப்போ காசுங்கிற ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ல போய் படிக்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே போய் படிக்கணும் அப்படின்னா நம்ம மினிமம் டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு எஜுகேஷனை வந்து ஓரளவுக்கு கொண்டு வர முடியல. பட் ஏங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க உங்ககிட்ட ஒத்த பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் யூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா கத்துக்கிற முடியும். அண்ட் மத்தவங்க கத்துக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் கத்துக்கிட்டு உங்களால வாழ்க்கையில க்ரோ பண்ணி போக முடியும். ஸோ ஃபைனலா நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னதான் ஏஐ வந்துட்டாலும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பட் ஹாஸ் இட் சேஞ்ச் எனிதிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹஸ் நாட் சேஞ்ச் எனிதிங். as I have already said in some of my videos, ஏஐங்கிறது வந்து எதையுமே மாத்தி கொண்டு போகல. it has only changed the way we think, okay, the way we do the work. அதனால ஏஐ வந்து பெருசா ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா I would rather say it has not made any changes. அதை வந்து நீங்க தான் உங்களுக்குள்ள திங்க் பண்ணி கொண்டு போகணும். அண்ட் ஏஐங்கிற ஒண்ணு இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா in that also I will stand in between. ஏன்னா ஏஐங்கிற ஒண்ணு it is not going to give us the independence, either we are going to take the independence from AI. ஏன்னா AI is just a machine. The way we use AI, the way we start utilizing AI will decide whether do we have the independence for ourselves or not. இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏஐங்கிற ஒண்ணு இண்டிபெண்டன்ஸை எடுத்துருச்சா இல்லையா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒபினியன் ஷேர் பண்ணிக்கங்க. See you all tomorrow in the next video.